தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 2/5/2015 சனிக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் காலை 7:12 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு ஸ்ரீ நரசிம்மர் ஜெயந்தி. நரசிம்மரை வழிபட்டு நலம் காண வேண்டிய நாள். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது ஜாதகம். அந்த வெறும் ஜாதகத்தை மட்டும் வச்சு பார்த்து சில இதுகளையும் நம்ம தீர்மானிக்கிறோம். ஜாதகம்தான் நமக்கு சாதகமான நேரமா என்பதை எடுத்து சொல்லுது. அதாவது இன்றைக்கு ஜோதிடம் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டிருக்கிறது. அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, கிராஃபாலஜி, ஜெம்மாலஜி, நேமாலஜி, புரோனாலஜி என்று பல வடிவங்களை பெற்றிருக்கிறது. ஜாதகத்தை பார்த்துவிட்டு அஸ்ட்ராலஜியை நாம் அறிந்து கொண்டு நியூமராலஜி படி பேர் வைத்துக் கொள்கிறோம். வைத்த பேரிலே நாம் உச்சரிப்பு தேவை. புரோனாலஜி என்பதும் தேவை. நேமாலஜி, நம்முடைய நேம் எப்படி இருக்கிறது, பெயர் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் தீர்மானித்து வைத்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். இதிலே மோதிரம் போடுவது என்று ஒரு வகை இருக்கிறது, அது ஜெம்மாலஜி. மோதிரம் போடுவது ஆராய்ந்து அணியாவிட்டால் அதிக தொல்லை உண்டு. சில பேர் இந்த மோதிரத்தை போட்டுக்கிட்டோடனே இப்படி விபரீதமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க, இந்த மோதிரத்தை போட்ட உடனேயே எங்களுக்கு நல்ல பலன்கள் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. மோதிரம் எல்லோருமே போட ஆசைப்படுவார்கள். ஆனால் எந்த மோதிரம் போட வேண்டும்? வெள்ளியில் போடுவதா, தங்கத்தில் போடுவதா, எந்த விரலில் போடுவது, எண்கோணமா, முக்கோணமா, நாற்கோணமா, அறுகோணமா என்ற வடிவம் இருக்கிறது. அதில் ஓப்பன் கட்டிங்காக வச்சு போடுறதா, இல்லை சாதாரணமாக வச்சு போடுறதா அப்படிங்கிற அமைப்பெல்லாம் பார்த்துத்தான் போட வேண்டும். நவரத்தினம் அணிந்தால் நன்மை வரும் என்பார்கள். நவரத்தினம் அணிந்தால் நன்மை வரும் என்பார்கள். தவறாக அணிந்துவிட்டால் நிலைமை தலைகீழாய் மாறிவிடும். ஆட்சி உச்சம் பார்த்து, நம்முடைய ஜாதகத்திலே கிரகம் இருக்கிறதே, அந்த கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் பார்த்து, அதிக பலம் பார்த்து, அதிக பலம் தரும் கிரகம் என்பதை பார்த்து, வாய்த்த லக்கினத்தின் வகையறிந்து வாக்கியங்கள் அத்தனையும் நல்குகிற ஆற்றல் மிகு கிரகத்தின் ரத்தினத்தை தேர்ந்தெடுத்தால் எத்தினமும் இனிமையுண்டாம் என்பது ஒரு பாடல். எந்த நாளும் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வேண்டுமானால் நல்ல ரத்தினத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். பொதுவாக வச்சு பார்த்து சில பேர் போடுவாங்க, சில பேர் உடனடியாக போடுவாங்க. எதை போட்டாலும் சரி, சூரியனுக்குன்னு ஒரு கல் இருக்குது, மாணிக்கம், சந்திரனுக்குன்னு முத்து இருக்குது. ஆனால் இப்படி இருந்தாலும் கூட நம்ம ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் மாணிக்கம் போடலாம், சந்திரன் வலுவாக இருந்தால் முத்து போடலாம். இல்லை என்றால் நமது ஜாதகத்துக்கேற்ற கல்லை நாம் தேர்ந்தெடுத்து போட வேண்டும். அடுத்து எல்லாவற்றிலும் மேலாக புரோனாலஜின்னு ஒன்று இருக்குது. உச்சரிப்பு நன்றாக இருக்க வேண்டும். அதுதான் ஒலி ஜோதிடம். இன்றைக்கு உலகெங்கும் வியாபிக்கிற ஒலி நல்ல ஒலியாக இருந்தால் வாழ்க்கை நலமாக இருக்கும். சாதாரணமாக எழுதுறதுல பாருங்கள், எம்பெருமான் துணை அப்படின்னு எழுதுகிறான். எழுதுகின்ற பொழுது 2வது எழுத்திலே புள்ளி இல்லை என்றால் எமபெருமான் துணைன்னு மாறிடும். காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுளாக மாறிவிடுகிறார். ஒரு எழுத்து மாறுபாட்டினாலே ஒரு மிகப்பெரிய மாற்றம் வருது. அப்போ பல புள்ளிகள் சேர்ந்த எழுத்துகள் மாறுகின்ற பொழுது வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் வரும். ஆகையினாலே தான் இந்த பெயரை நாம் வைத்துக்கொள்கிற பொழுது நம்முடைய பெயர் சிறப்பான பெயராக இருக்கிறதா, இதை எந்த வடிவத்தில் எழுத வேண்டும், எப்படி எந்த இடத்திலே புள்ளி வைக்க வேண்டும், இரட்டை பெயராக இருந்தால் சேர்த்து எழுதுவதா, பிரித்து எழுதுவதா, முதல் எழுத்து எது வர வேண்டும், இன்சியலை பெரிதாக எழுதுவதா, அடுத்த எழுத்தை பெரிதாக எழுதுவதா, முடிவு எழுத்து மேல் நோக்கி போக வேண்டுமா, கோடு போடலாமா, புள்ளி வைக்கலாமா, எந்த இடம் எப்படி எழுதினால் நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதையெல்லாம் ஆராய்ந்து நாம் இந்த ஜோதிட சாஸ்திரத்தை முறையாக நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டின் விளிம்பில் நீங்கள் ஏறலாம் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, ஆசைப்பட்டவைகளை வாங்க யோசித்து செயல்பட வேண்டிய நாள். காரணம், உங்கள் ராசிநாதன் வலிமை இழந்திருக்கிறார். எனவே கொஞ்சம் பொறுமையை கடைப்பிடிக்க வேண்டும். அருகில் இருப்பவர்களையும் அனுசரித்துக் கொள்ளுங்கள். எதிர்பாராத விரயங்கள் ஏற்படலாம். ஒரு வேலையை ஒரு முறைக்கு இருமுறை செய்ய நேரிடுகிறதே என்று கூட கவலைப்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். ரிஷபராசி நேயர்களே, ஆனந்த வாழ்விற்கு அடித்தளம் அமைத்துக் கொள்கின்ற நாள். அடுத்தவன் நலங்கிறது எடுத்த முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். குடியிருக்கும் வீட்டை விலைக்கு வாங்கலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திப்பார்.
பூமி யோகம் உண்டு. பொருளாதார விருத்தி நன்றாக இருக்கிறது. சனிக்கிழமை என்பதால் இன்றைக்கு சனி பகவானை வழிபட்டால் சஞ்சலங்கள் தீரும், சந்தோஷங்கள் சேரும். மிதுனராசி நேயர்களே, யோகங்கள் வந்து சேர யோசித்து செயல்பட வேண்டிய நாள். காரணம், விரயஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறது. ஒரு மடங்கு வரவு வந்தால் 2 மடங்கு செலவாகலாம். இன்னும் சொல்லப்போனால் அதிக விரயம் ஏற்படும் நாள் இந்த நாள். வீண் விரயங்களிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அமைதியை கடைப்பிடியுங்கள். யாருக்கேனும் நல்லது செய்யப்போனால் கூட அது கெடுதலாக தெரியலாம். குறிப்பாக ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். எனவே மருத்துவ செலவுகளும் உங்களுக்கு உண்டு. ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். புது முயற்சிகளை ஒரு சில நாட்கள் தள்ளி வைப்பதுதான் நல்லது. கடகராசி நேயர்களே, பொது வாழ்விலே புகழ் கூடும் நாள். புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். குருவின் ஆதிக்கத்தால் மலைபோல் வந்த துயர் பனிபோல் விலகும். பற்றாக்குறை அகலும். பணவரவு திருப்தி தரும். எந்த காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். இல்லம் தேடி நல்ல தகவல் மாலை நேரத்தில் வரப்போகிறது. சிம்மராசி நேயர்களே, வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும் நாள். வளர்ச்சிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை கூட ஒரு சிலர் நிறைவேற்றிக் கொள்வார்கள். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற ஆவல் பூர்த்தியாகும். புதன் நல்ல நிலையில் இருப்பதால் மாமன் மைத்திருவெளியில் மனதிற்கினிய சம்பவம் நடைபெறும். கன்னிராசி நேயர்களே, கூட இருப்பவர்களால் குழப்பங்கள் ஏற்படும் நாள். கொடுக்கல் வாங்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்காதிருப்பது உங்கள் புத்திசாலித்தனம். சந்திரபலம் குறைவாக இருப்பதால் நீங்கள் இன்று சஞ்சலங்களை மேற்கொள்வீர்கள். என்ன இருந்தாலும் மற்றவர் சொல்வதை நம்பிக்கை ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிறகு அவதிப்பட நேரிடலாம். கடன் சுமை கூடுதலாக இருக்கும். யோசித்து செயல்பட்டால் யோகங்கள் வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லையும் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, தவறான அபிப்பிராயங்களால் தடுமாற்றம் ஏற்படும் நாள். தடைகளை தகர்த்தெறிய நண்பர்களின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். 8ஆம் இடத்திலே செவ்வாய், புதன், சுக்கிரன். 12க்கு அதிபதி 8இல் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பதால் உறவினர்களால் ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் மாலை நேரத்தில் நண்பர்களால் ஏமாற்றங்களையும் சந்திக்க நேரிடலாம். விலையுயர்ந்த பொருட்களை விற்க நேரிடுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பயணங்களை திடீரென்று மாற்றி அமைப்பீர்கள். அஞ்சல் வழியில் வருகிற செய்தி மனக்கசப்பை தரலாம். விருச்சிக ராசி நேயர்களே, செல்வாக்கு மேலோங்கும் நாள். செல்வ வளம் பெருகும். செயல்பாட்டிலே வெற்றி கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பொருளாதார நிலை உயர வழிவகுத்து கொடுப்பார்கள். பிரபலியஸ்தர்களின் பிரபல்ய யோகம் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது. புத சுக்கிர யோகம் இருப்பதால் பாக்கியல் வசூலாகி பரவசப்படுத்தும். திருமண முயற்சி கைகூடும். பயணத்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு. வாகன யோகம் வளர்ச்சியை கூட்டும். தனுசு ராசி நேயர்களே, பற்றாக்குறை தீர்ந்து பணவரவு கூடுகின்ற நாள். பக்கத்தில் இருப்பவர்களால் ஏற்பட்ட பகை மாறும். சிக்கல்கள் தீரும். சிரமங்களிலிருந்து விடுபடுவீர்கள். அரசியல்வாதிகளால் ஏற்பட்ட அல்லல்கள் அகலும். 10லே ராகு இருப்பதால் தொழிற்தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, விலை மதிப்புள்ள பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள். விரயங்கள் கூடுகிறதே என்று கவலைப்படுவீர்கள். என்ன இருந்தாலும் 7லே குரு இருப்பதால் வரன்கள் வாயில் கதவை தட்டப்போகின்றன. வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கும்பராசி நேயர்களே, சந்திராஷ்டமம். வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். வளர்ச்சிக்கு வித்திடுபவர்கள் திடீரென குணம் மாறலாம். வந்த சொந்தங்களால் சிந்தனைகள் மாறிப்போகும். எனவே இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சனி பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போபவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்பது பழமொழி. எனவே விட்டுக் கொடுத்து சென்றால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, சேமிப்புகள் கரையும் நாள். சிக்கனத்தை கடைபிடிக்கப் போகின்றீர்கள். 9ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி வக்கர இயக்கத்தில் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். பெற்றோர் வழியில் இருந்த தாக்குதல்கள் அகலும். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். பணவரவு திருப்தி தரும். நூதன பொருள் சேர்க்கையும் உண்டு. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.